வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். நம்ம பயாலஜில ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நான் இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண ஆசைப்படுறேன். இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்? செல் டிவிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். செல் டிவிஷன்ல பிளான்ட்ஸ்ல ஒரு செல் டிவிஷன் நடக்குதுங்க, அனிமல்ஸ்ல ஒரு செல் டிவிஷன் நடக்குதுங்க. இந்த செல் டிவிஷன் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா நடக்குமா இல்ல நடுவுலயே ஸ்டாப் ஆயிடுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது செல் டிவிஷன் பிளான்ட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் இருக்கும், ஆனா அனிமல்ஸ் கண்டினியூஸா இருக்குமா, இல்ல இங்கே கண்டினியூஸா இருந்து அனிமல்ஸ்ல குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருக்குமா, இல்ல ரெண்டுத்திலும் கண்டினியூஸா இருக்குமா, இல்ல ரெண்டுத்திலும் ஸ்டாப் ஆயிடுமா? இதுதான் 4 ஆப்ஷனுங்க. என்னங்க ஆன்சரு? கொஞ்சம் யோசிங்க. தெரியல அப்படின்னா நம்ம பார்க்கலாங்க. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மரம் பாத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே தான் இருக்குங்க. ஸோ செல் டிவிஷன் பிளான்ஸ்ல கண்டினியூஸா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுவே மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம அப்பாவோ அம்மாவோ இருக்கான்னு வச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல அப்படி நின்றுவாங்க, அதுக்கப்புறம் வளர மாட்டாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வளர மாட்டாங்க. அப்போ செல் டிவிஷன் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்குங்க. ஸோ மனுஷனும் ஒரு அனிமல் தாங்க, நான் ஒரு கேட்டுமே ஒரு அனிமல் தாங்க. அதனால 2 எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. அதனால கண்டிப்பா இதுதான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பிளான்ஸ் கண்டினியூஸா வருங்க, அனிமல்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் வருங்க. ஸோ இதுதான் நான் கண்டுபிடிச்சிருக்க நம்மளுடைய ஆன்சருங்க. பிளான்ட் செல்ஸ் வில் கண்டினியூஸ்லி க்ரோ அண்ட் அனிமல் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் க்ரோ ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட போறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி. நீட் சென்னை மதுரவாயிலிருந்து தேங்க்யூ.